ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அங்கன்வாடிக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 20 அங்கன்வாடி பணியாளர் மற்றும் 12 அங்கன்வாடி உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன அப்படின்னா, 24/4/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி பணியாளருக்கு 7,500 கொடுக்குறாங்க, அங்கன்வாடி உதவியாளருக்கு 4,500 சேலரி கொடுக்குறாங்க. இந்த வேலைக்கு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அங்கன்வாடி பணியாளருக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது, அங்கன்வாடி உதவியாளருக்கு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. கூடவே தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி பணியாளருக்கு 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அங்கன்வாடி உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா 25 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஊரில் வேலைவாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு வில்லேஜில் போய்ட்டு அப்ளை பண்ண முடியாது. ஸோ உங்கள் தாலுக்கில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க தாலுக்கில் உள்ள குழந்தை நல அலுவலகம் இருக்கும் பாருங்கள், அங்கே போயிட்டு டேஷ்போர்டில் விட்டு வச்சுருப்பாங்க. அதில் உங்கள் ஊருக்கு வேலை இருக்கா இல்லையா, உங்கள் ஊருக்கு எந்தமான இடஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, 10th 12th மார்க் ஷீட், உடைய ஜாதி சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓடிடி, இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி, விதவையாக இருக்கீங்க, டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக இருக்கீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அதேமாரி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி உங்களுடைய தாலுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்னா அதுக்கு உண்டான எல்லா தாலுக்கான அட்ரஸுமே கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் தாலுக்கு எதுவோ அந்த தாலுக்கில் இருக்க அட்ரஸை நீங்கள் அந்த அட்ரஸுக்கு தபால் மூலமாக தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.